அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ரோராஜன், ஏஎல்பி வாஸ்து மற்றும் ஏஎல்பி ஜோதிடர், தாளவாடி, ஈரோடு மாவட்டம். இப்போ பார்க்கக்கூடிய ஜாதகம் ஒரு ஆணின் ஜாதகம், வயது 56. இவருடைய பிறப்பு லக்னம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப லக்னம். நம்மளுடைய ஏஎல்பி லக்னம் துலாம் லக்னம் இப்போ போயிட்டு இருக்கு. வளரும் லக்னம் துலாம் லக்னம். இப்போ துலாத்துல விசாகம் 2 போயிட்டு இருக்கு. விசாகம் 2. குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 12 இருக்கார். ஸோ விரயத்தில் இருக்காரு. இப்போ 5ஆம் பாவத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா 5க்கு 8 வருவார். பார்த்தீங்க அப்படின்னா இவர் இந்த காலகட்டத்தில் ஒரு மன விரயம், ஒரு மன விரக்தியில் இப்போ அவர் இருப்பார். சரி, இவருக்கு என்ன அப்படின்னா ஜாதகம் ஆய்வுக்கு கொடுத்தாங்க பார்க்கறதுக்காக. இப்போ பார்த்ததில்ல. ஸோ 8ஆம் பாவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மிருகசீரிசம் இப்போ 8ஆம் பாவத்தை வழிநடத்திட்டு இருக்கு. இப்போ செவ்வாய் பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கார். 3ஆம் பாவத்தில் குருவோட வீட்டில் செவ்வாய் பகவான் இங்க இருக்காரு. பார்த்தீங்கன்னா ஸோ 6, 8ஆக வருவதால் ஸோ இந்த காலகட்டமானது அவருக்கு ஒரு சரியில்லாத காலகட்டம், ஒரு விபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. இப்போ செவ்வாய் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோச்சாரத்தில் கடகத்தில் போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் துலாத்துக்கு வரும் பொழுது, தனுசுக்கு வரும் பொழுது மிகவும் ரொம்ப கவனமாக இவர் இருக்க வேண்டிய காலகட்டம். அதே மாதிரி கும்பத்துக்கு வரும்போதும் சரி, மேசத்துக்கு வரும்போதும் சரி, இந்த செவ்வாய் பகவான் இங்கு வருகின்ற காலகட்டம் எல்லாம் மிகவும் எச்சரிக்கையாக இவர் இருக்க வேண்டும். இவர் வாகனங்கள் இப்போ 4ஆம் பாவத்துக்கு 3ஆவது இடத்துல செவ்வாய் பகவான் வர்றதுனால வாகனங்களில் போகிறது வர்றது மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஸோ இந்த காலகட்டங்களில் இவர் என்ன பண்ணணும், வாகனங்களில் தொலைதூர வாகனங்கள் வேகமாக வண்டி ஓட்டுறது, தொலைதூரமாக போவது இல்லாமல் வேறு யாராவது ஒருத்தர் காரை ஓட்ட சொல்லி இவர் அமர்ந்து செல்வது தான் இவருக்கு மிகவும் ஒரு பாதுகாப்பான விஷயமாக இருக்கும். இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பரிகாரமாக என்ன பண்ணல அப்படின்னா செவ்வாய் பகவான் இங்கே போகிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு இரத்த தானம் செய்யலாம். ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு இரத்த தானம் செய்வது இவருக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும். தலை மொட்டை அடித்துக் கொள்ளலாம். மிகவும் சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும். இரத்த தானம் மிக மிக ஒரு சிறப்பான பரிகாரம். இதை பார்த்தீங்க அப்படின்னா இது அதே மாதிரி இப்போ வீட்டு பார்க்குறோம். வீடனுடைய இதோடைய வீட்டை இங்கிருந்து பார்ப்போம் ஜாதகத்திலிருந்து. இப்போ 4ஆம் பாவம். ஸோ 4ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவ அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் 11ல் இருக்கார். அப்போ ஏஎல்பிக்கு 8ஆம் பாவ பதிவதியும் 8ஆம் பாவக அதிபதி யாரு சுக்கிர பகவானாகவும் அவரும் சுக்கிர பகவான் வருவதால் 11 அப்படிங்கிறதுனால இப்போ இந்த கழிவறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவருக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு ஜாதக ரீதியாக இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ஏஎல்பி வாஸ்து முறை. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது அவருடைய வீடு 2 வீடாக இருக்கு. இது ஒரு வீட்டை ஒட்டியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வாயு மூலையில் கழிவறை அனுப்பிச்சிருக்காரு. வீட்டை ஒட்டி கழிவறை கட்டியிருக்காரு. அதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் மூளையில் மூளையை போடக்கூடாது. செப்டி டேங்க் மூளையிலேயே செப்டி டேங்க் குழியும் போட்டிருக்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, உங்களுக்கு ஈசானியம் பாதிக்கப்பட்டு விட்டது. வாயு மூளை வளர்ச்சியின் காரணமாக இந்த ஈசானியம் குரு மூளை பாதிக்கப்பட்டு விட்டது. அப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இந்த வீட்டினுடைய ஆண்மகன் பாதிக்கப்படுகிறார் என்பதை தெல்ல தெளிவாக இந்த வீடு நம்ம ஏஎல்பி வாஸ்துவின் மூலம் நாம இதையே தெல்ல தெளிவாக தெரியுது. அப்போ ஜாதகத்திலையும் அதே போல உங்களுக்கு அந்த கழிவறை சம்பந்தப்பட்ட பகுதி பாதிக்கப்படுகிறது என்கிறத நம்ம துல்லியமாக காமிக்குது. அதே போல வீட்டிலையும் இது காமிக்கிறதுனால 2 பக்கம் பாதிப்பு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இவர் இந்த பகுதியை சரி பண்ணுறதுக்காக அறிவுறுத்தல் செய்யப்பட்டுள்ளது. இப்போ இந்த பகுதியை மேற்கு வாயுமூலையை சரி பண்ணான்னு சொன்னால் அந்த பிரச்சனை 25% அவருக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இந்த வீடு அவருக்கு கொடுத்து விடும். பரிகாரமாக இவர் இரத்த தானம் செய்யும் பொழுது இந்த வாகன விபத்திலிருந்து இவர் தப்புவதற்கு இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இப்படி பார்த்தீங்கன்னா
முன் அடுத்த நம்மளுக்கு வரக்கூடிய அடுத்த மாதம் என்ன நடக்க போகுது, அடுத்த மாதம் நம்மளுக்கு விபத்து இருக்கா, அடுத்த வருடம் இருக்கா, ஏதாவது தொந்தரவு நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம ஏஎல்பி முறையில் கணிச்சு நாம் இதையை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுட்டு அதை தவிர்ப்பதற்கு நாம் என்னென்ன செய்யலாம், அந்த காலகட்டங்களில் வாகனத்தில் வெளியே தொலைதூரம் வாகனத்தில் பயணம் செய்யாமல் நம்மை நாம் தற்காத்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு துல்லியமான ஒரு முறை தான் ஏஎல்பி ஜோதிடம் மற்றும் ஏஎல்பி வாஸ்து முறை. நீங்கள் ஜாதகத்தை வச்சு இந்த காலகட்டத்தில் வீட்டில் நீங்கள் எந்த மாதிரியான தவறுகளை செய்து வைத்திருப்பீங்க அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் துல்லியமான ஏஎல்பி முறை. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கலையை கற்றுத்தந்த நமது அருமை குருநாதர் வாக்கு சித்தர் புதுவடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.